மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த செய்தியாகவும் 1584வது காலை மன்னா செய்தியாகவும் வழங்குவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார். கடந்த 7 மாதங்கள் தேவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஊழியங்களுக்கும் நல்லவராகவே இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை சொல்லி துதிங்க. இந்த மாதம் ஒரு ஜெப மாதமாய் இருக்கட்டும். தேவனோடு தனித்திருக்கிற பிள்ளைகளை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், பேசுவார், உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த மாதத்திலும் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், காலை மன்னா நேயர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவங்களுடைய குடும்பத்துடைய தேவைக்காக, குடும்ப உறுப்பினர்களுக்காக என்னென்ன தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் தேவன் சந்திக்கும்படியாக விசேஷவனமாய் காலை மன்னா நேயர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருப்பதற்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய கடைசி 4 லைன் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக காத்திருந்து வெட்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருந்தவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காத்திருக்குதல் என்பது அது பல அர்த்தங்களை குறிக்கும். ஜெப வாழ்க்கையை குறிக்கும், தேவ சமூகத்தில் நேரம் செலவிடுறது குறிக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பிரதான மாதம், ஜெப மாதமாக இருக்கிறது. எனவே உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் காத்திருக்க தான் புது பலனை அடைய முடியும். நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். விசுவாசம் இன்னும் வளரும். உங்கள் வாழ்க்கையில் கடந்த 7 மாதங்களாய், பல ஆண்டுகளாய் சில காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி வெட்கப்பட்டிருக்கலாம். சில நிந்தனைகள் உங்கள் மேலே வந்திருக்கலாம். தவறான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கலாம். சில காரியங்கள் நடக்கவே நடக்காது என்று சொல்லி சில மனிதர்கள் சொல்லுவதை உங்கள் காதில் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் முகங்களை வெட்கப்பட விட மாட்டார். யாக்கோபின் முகம் வெட்கப்படுவதில் என்று பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்காக காத்திருக்கும் போது, அவர் சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கும் போது, அது அவருக்காக நீங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் நிச்சயமாய் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். வேதத்திலே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்திலே காக்கப்பட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் நோவாவை பேழை செய்யும்படி அவர் சொல்லுகிறார். இந்த நோவாவும் அவர் பேழை செய்கிறார். அந்த நாட்களிலே அவர் தேவனுடைய அன்பை சொல்லுகிறார். ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆவிகள் கீழ்ப்படியாதவைகள். எல்லா ஜனங்களும் நோவாவை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தையை பெற்று அந்த பேழையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் அந்த பேழையில் இருந்த 8 பேரை மாத்திரம் பாதுகாத்தார். ஆனால் கீழ்ப்படியாதவர்கள் மாண்டு போனார்கள். உங்கள் வாழ்க்கையில கூட, என் வாழ்க்கையில கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு சபை என்ற பேழையை கொடுத்திருக்கிறார். அந்த பேழையிலே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை காப்பாற்றி வெட்கமடைய செய்ய மாட்டார். அந்த ஆவிகள் கீழ்ப்படியாததுனால அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள், பரியாசம் பண்ணுவார்கள். பேழையை செய்யும் போது நோவாவுக்கும் அப்படிப்பட்ட நிலைமை தான் வந்தது. ஆனால் நோவா அந்த சத்தத்துக்கு, அந்த மக்களை பார்த்து அவர் பின்வாங்கவில்லை. தேவ சத்தத்தை கேட்டு தேவன் சொல்ல சொல்ல கேட்டதுனால நோவா குடும்பத்தை சார்ந்த 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். வெட்கப்படவில்லை. வெட்கப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் நோவாவை குடும்பத்தை சார்ந்தவர்களோ வெட்கப்படவில்லை. இந்த மாதத்திலும் நீங்கள் தேவனோடு, தேவ சபையோடு இணைந்து காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள்.
இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான் என்று சொல்லி அவருக்கு காத்திருக்கிறது தான் புது பலன். கழுகை போல பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அநேக உயரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. குறிப்பாக ஊழியத்திலே எல்லா வெட்கத்தையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். குடும்ப வாழ்க்கையிலே வெட்கத்தை மாற்றப் போகிறார். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கப் போகிறார். எனவே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருப்பேன் என்று சொல்லி நேரத்தை ஒதுக்கி அவர் சமூகத்தில் காத்து கொண்டு இருங்க. அவர் பேசுவதை கீழ்ப்படியுங்கள். அவர் சமூகத்தில் செலவு செய்யுங்கள். நேரத்தை அவரோடு பேசுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்கள் முகங்களில் இருக்கிற எல்லா வெட்கத்தையும் அவர் மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த அற்புதமான தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நேரம் செலவிட, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீர் கொடுத்திருக்க சபையிலே அந்த பேழையிலே நாங்கள் அடங்கி இருப்பதற்கு ஆண்டவரை கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து இந்த மாதம் முழுதும் நடத்துங்க. இவங்க குறைவுகள்லாம் நிறைவாகட்டும். எந்த விஷயத்தில் சோர்ந்து போயிருக்காங்களோ தட்டி எழுப்புவீராக என்று ஜெபிக்கிறேனப்பா. உங்கள் சமூகத்தில் காத்திருக்கும் போது பலன் உண்டு, உயர்வு உண்டு. அடுத்த எல்லைக்கு நீர் கொண்டு போகிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்ப்பகால ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி, ஏற்ற வெள்ள சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவர் வேலை இல்லாதவர்களுக்கு அதர் வேலையை கொடுப்பீராக. இந்த மாசத்துல இவங்க வாழ்க்கையில பல உயரங்களை பார்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நோவாவுக்கு எப்படி பல உயரங்கள் காணப்பட்டதோ அதே போல இவங்க வாழ்க்கையில உயரங்கள் காணப்பட அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இன்னும் வளர்ந்து பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை மன்னா செய்தியினுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.